முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பார்க்க போற டாபிக், இப்போ கிளினிக்ல வர 10 பேர்ல 8 பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இப்போ வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே டாக்டர் நான் எனக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரி டிசீஸ் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு பிசிஓஎஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் ஒரு பிசிஓஎஸ் பேஷண்ட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு வராங்க. இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ்னா என்ன, பிசிஓஎஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்கலாம். பிசிஓஎஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டரே தவிர அதை நம்ம ஒரு டிசீஸ் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்துக்க முடியாது. மெயினாக நம்மளுக்கு ஒரு மாதம் நம்மளுக்கு அந்த மாதவிடாய் முடிஞ்சிட்டு ஒரு மிட் சைக்கிளில் ஒரு கருமுட்டை வளர்ச்சிங்கிறது ஒரு சைக்கிளில் ஒரு எக் அப்படிங்கிறது ஒன்று ரிலீஸ் ஆகும். பட் இந்த ஒரு ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஓவிலேஷன், அதாவது அந்த கருமுட்டை வளர்ச்சி அப்படிங்கிறது ஆகாம இருக்கிறதுனால ஒரு ஆனோவிலேஷன், இந்த கருமுட்டை வளர்ச்சியே ஆகாம ரிலீஸே ஆகாததுனால அவங்களுக்கு அந்த 30 நாள்ல வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் ரெகுலரா வராம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதனால நம்மளுக்கு அந்த ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நம்மளுக்கு அந்த உடம்புல சுரக்கிற அந்த இன்சுலின் ஹார்மோன் நம்ம செல்லுக்களால எடுத்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல ஆறுறதுனால நம்மளுக்கு ரொம்ப அதிகமா ஒரு வெயிட் கெயின் ஆறதும் இல்லை நம்மளுக்கு இந்த பீரியட் இஷ்யூஸ் வரதும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு பிசிஓடி கொடுக்கறதுக்கான ஒரு மெயின் காரணமா இருக்கு. ஸோ இதனால நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னீங்கன்னா, ஒரு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ், அதாவது நம்மளுக்கு கரெக்டாக அந்த 30 நாளில் பீரியட் வராமல், சில பேருக்கு 45-50 நாளில் வரும், சில பேருக்கு வராமல் கூட ஒரு 2-3 மாதம் கண்டினியூஸாக தள்ளி போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனும் இருக்கலாம். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கிறவங்க எல்லாருமே குண்டா தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நம்மளுக்கு அந்த ஒரு லீன் பிசிஓஎஸ், அதாவது ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் நிறைய வரதுக்கான சான்ஸும் இருக்கு. அவங்களுக்கும் சில ஹார்மோன் இஷ்யூஸ்லாம் வரலாம். ஸோ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நம்மள மெயினா அவங்களுக்கு பிற்காலத்துல, அதாவது ஒரு 40 வயசு 45 வயசு ஆகும் பொழுது அவங்களுக்கு சுகர், கொலஸ்ட்ரால், மற்ற மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்லாம் வரதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிறதுல ரொம்பவே நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். ஸோ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கிறவங்க அப்போ நம்ம என்ன டாக்டர் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லையா, இல்லை என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இவங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலை நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ நீங்க இப்பதான் ஒரு 15-20 வயசுல இருக்கீங்க, நீங்க கல்யாணம் ஆகி இந்த குழந்தை அப்படிங்கிறத பத்திலாம் யோசிக்கல அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு பீரியட் ரெகுலரா ஒரு மாசம் 2 மாசம் தள்ளி இருந்தாலும் தன்னால பீரியட் அவங்களுக்கே வந்துருச்சுன்னா போதும். இதே ஒரு 25 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கும் பொழுது நம்ம கண்டிப்பா அவங்க அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ரெகுலர் சைக்கிள்ஸுங்கிறது முக்கியமாயிடும். ஸோ அப்போ நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கு மேல சில சமயம் நம்ம சில மெடிகேஷனை நம்ம டிபெண்ட் பண்ணி இருப்போம். அது நம்மளுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ஸாக இருக்கலாம், அது ஒரு ஓவிலேஷன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை சில சமயம் அந்த கருமுட்டை வளர்ச்சி ஆகிறதுக்கான ஒரு 5 நாள் மாத்திரை கொடுத்து ஸ்கேன் எடுத்து அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலும் நிறைய பண்ணுவோம். காமனாக கேட்கறது எல்லா அம்மாக்களும் அவங்களோட பொண்ணு ஒரு 15-20 இயர்ஸ்லேருந்து அவங்க கூட்டிகிட்டு வரும்பொழுது, ஐயோ டாக்டர் பிசிஓடி இருக்கு, என் பொண்ணுக்கு ப்ரெக்னன்சி இஷ்யூஸ் வருமா, ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, இதனால இன்ஃபர்டிலிட்டி ஆயிடுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப காமனா எல்லாருமே கேட்கறது. பிசிஓடி இருந்தாலே பிரெக்னன்சி இஷ்யூஸோ இன்ஃபர்டிலிட்டியோ வரும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பா கிடையாது. பிசிஓடியை நம்ம ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல ஓவிலேஷன் நடக்குதுங்கும் பொழுது பிரெக்னன்சி அவசியம் நடக்கும். அப்படியே உங்களால நேச்சுரலா பிரெக்னென்ட் ஆக முடியலனாலும் சில மருந்துகள் கொடுக்கும் பொழுது அந்த ஓவிலேஷனுங்கிறது நடந்து அதனால உங்களோட நேச்சுரல் பிரெக்னன்சியும் அச்சீவ் பண்ண ரொம்ப ஈஸியா முடியும். ஸோ அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டரா இருக்கு இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல. ஓகே, நீங்க உங்க ஃபேமிலியை முடிச்சிட்டீங்க, ஒரு 35-40 இயர்ஸ் ஏஜ் குரூப்ல இருக்கீங்க, அவங்களுக்கும் சில சமயம் இந்த பிசிஓடினால ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுக்கு ரொம்பவே காமனா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, அதே மாதிரி தான் ஒரு 2 மாசத்துல பீரியட் வந்துருச்சு, ஒரு 2-2.5 months வரைக்கும் பீரியட் வருது தன்னாலனா நம்ம போய் ஸ்பெசிஃபிக்கா 30 நாள்ல வரவழைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா
பிரெக்னன்சி இல்லாம இருக்காங்களா, ஏன்னா அதுதான் அவங்களுக்கு மெயினா பயம் இருக்கும். ஏன்னா ஒரு 1.5 மாசம் 2 மாசம் பீரியட் வரலங்கும் பொழுது நம்ம பிரெக்னெண்டா இல்லையாங்கிறது தான் பயம் இருக்கும். ஸோ அந்த ஒரு கருத்தடை கான்ட்ரசெப்ஷனுங்கிறத நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் மெயினா நம்ம ஒரு 2.5 மாசம் மேல தள்ளிடுச்சுன்னா அந்த ஒரு ஹைப்பர் ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவோம். அந்த ஈஸ்ட்ரோஜனோட ஹார்மோன் ரொம்ப உடம்புல அதிகமா இருக்கும் பொழுது அது சில சமயம் நம்ம யூட்ரஸையோ இல்லை நம்மளுடைய பிரெஸ்டையோ பாதிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப 2-3 மாசத்துக்கு மேல நம்ம பீரியட் இல்லாம விட மாட்டோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா சில சமயம் நம்ம ஒரு ஹார்மோன் மாத்திரை மாதிரி கொடுத்து பீரியட் வரவழைக்கிறதுக்கும் நார்மலி மெடிகேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் தான். ஸோ எல்லாருக்குமே பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்க்கு ஒரு கியூர் அப்படிங்கிற ஒரு மேஜிக் மருந்தோ இல்லை நீங்கள் ஜென்ரலாக பார்க்குற மாதிரி இந்த டீயை குடித்தேன், பாலிசிஸ்டிக் ஓவரிக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணேன், இந்த மருந்து சாப்பிட்டேன், எனக்கு வந்து கியூர் ஆயிடுமா டாக்டர் அப்படின்னா கம்ப்ளீட் கியூருங்கிறது கிடையாது. ஒரு நேரத்தில் முன்ன பின்ன நம்மளுக்கு அந்த ஒரு கருமுட்டை வளர்ச்சி ஆகாமல் இருந்ததுன்னா பீரியட்ஸ் இரெகுலரா இருக்கும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணிட்டு நம்ம சில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கும் பொழுது அந்த ஒரு கருமுட்டை வளர்ச்சி ஆயிடுச்சுன்னா பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியுமே தவிர கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்கான மேஜிக் மருந்தெல்லாம் கிடையாது. பட் நம்ம இதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம ரொம்ப ஹெல்தியா இருக்கிறதுக்கான எல்லா சான்ஸுமே நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினா எக்ஸசைஸ், டயட், நம்மளோட தூக்கம் அண்ட் நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம் ஒரு நாள், இந்த நாளும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னாலே நம்ம கண்டிப்பாக இதை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அதே மாதிரி டயட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக நம்ம வந்து நம்மளோட கார்போஹைட்ரேட் அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்காம நல்ல ஒரு ஹெல்தியான டயட்டை நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸ்லீப்புங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாதி பிரச்சனை வரதே அந்த ஒரு நைட் டைம் ஸ்லீப்னா நம்ம 7-8 மணி நேரம் ஸ்லீப் மட்டும் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. அதை நம்ம எந்த நேரத்தில் தூங்குறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது என்னன்னா அந்த ப்ளூ லைட், ரொம்ப லேட் நைட்ஸ் உட்காந்துக்கிட்டு ஃபோன் பார்க்கறது இல்லை லேப்டாப்பில் வேலை செய்யறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொன்று ஹைட்ரேஷன், குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 3 liters ஆஃப் வாட்டராவது நீங்கள் கண்டிப்பாக அவசியம் குடிக்கணும். அப்போ தான் நம்மளோட ஒரு ஜென்ரல் ஹெல்த்தும் இட் வில் பி பெட்டர். ஸோ இந்த மாதிரியான இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணும் பொழுது டெஃபினட்டாக நம்மளோட பாலிசிஸ்டிக் ஓவரிஸை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். we will no more be a patient. அதை வந்து நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் நம்மள கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்காது. இந்த ஹலோ டாக்டர்ல நீங்க இந்த பிசிஓடி பத்தி உங்களுக்கு இருந்த டவுட்ஸ், மெயினா உங்களுக்கு இருந்த பயம் போயிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இன்னொரு ஹலோ டாக்டர்ல நம்ம வேற ஒரு டாபிக் பத்தி இதே மாதிரி பார்க்கலாம்.